தேவன் தந்த இந்த நாளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கடந்த பல மாதங்களாக தேவன் என்னோடு பேசி என்னை உற்சாகப்படுத்தி அல்லது என்னை எச்சரித்து ஒரு ஆழ்ந்த அவருடைய அந்த பிரசனத்திற்குள்ளாய் வர வேண்டும் என்று நான் குறைவுள்ளவனாக இருக்கிறபடியினாலே தேவன் எனக்கு அந்த வசனங்களை தர நான் விசுவாசிக்கிறேன். எனவே என்னை உற்சாகப்படுத்துகிற அந்த வசனத்தை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். இயேசு கிறிஸ்து இங்கு சொல்லும் பொழுது என்னை பின்பற்றுகிறவன் என்று சொல்லுகிறான். இந்த இடத்திலே ஒருவேளை நாம் அனைவருமே நாம் தேவனை பின்பற்றுவது என்றும் நாம் நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இங்கே ஒரு ஆழ்ந்த சத்தியத்தை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். தேவன் என்னோடு இப்படி தான் இடைப்பட்டார். சற்று அதாவது ஒரு படிநிலை, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறது என்பது ஒரு படிநிலை. அதை மத்தேயு 16வது அதிகாரத்திலே 24வது வசனம், மத்தேயு 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இந்த இடத்துல இங்கே இது தமிழ் வேதாகமத்தில் தன்னைத்தான் வெறுத்துக்கு ஒரு கமா இருக்குது. அதுக்கடுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுகிறன்னு சேர்த்து இருக்கு. ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் ஒரு வேதாகமத்தில் இப்படி தான் இருக்குது. என்னென்னா தன்னைத்தான் வெறுத்து அதுக்கு ஒரு கமா, தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு அதுக்கு ஒரு கமா, அந்த கார்புள்ளி, அதுக்கடுத்து என்னை பின்பற்ற கடவுள். ஸோ இயேசு கிறிஸ்துவை நான் பின்பற்றும் பொழுது ஜீவ ஒளியை அடைந்திருப்பேன். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது என்பது ஏதோ நான் சபைக்கு வருவதோ அல்லது ஏதோ ஒரு சில விஷயங்களை கேட்டோ பண்ணுவதில்லை. அதனுடைய படிநிலை முதலாவது தன்னைத்தான் வெறுத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நான் முதலாவது என்னை வெறுக்கிறவனாக இருக்க வேண்டும். என்னை வெறுத்தால் மட்டுமே நான் சிலுவை எடுக்க முடியும். ஒருவேளை நான் என்னை வெறுக்காமல் நான் சிலுவை எடுத்துக்கொள்வது போல் நினைத்தால் அது நான் என்னை ஏமாற்றி கொண்டு இருப்பது தான் ஆகும். முதலாவது என்னை வெறுக்க வேண்டும். பின்பு தேவன் எனக்கு நியமித்த அனுமதித்த சிலுவையை இயேசு கிறிஸ்து எடுத்தது போல நானும் எடுக்க வேண்டும். அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணுறவனாக இருக்க முடியும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனாக இருக்க முடியும். அப்போ அந்த வசனத்தை இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின அந்த நம்ம ஃபஸ்ட்டு படித்த வசனத்தில் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான்னு இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அதற்கு முந்தின அதிகாரத்தெலாம் பார்த்தீங்கன்னா அது ஆச்சரியமாக இருக்கும். தேவன் அங்கே பேசுகிறது, அங்கே அந்த தேவாலயத்தில் இருந்து பேசுகிறது, அங்கே உள்ள பரிசேயர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது, அது எல்லாவற்றையும் தேவன் பேசிக்கிட்டே வரும் பொழுது அங்கே ஒரு பாவத்தில் கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட ஸ்திரியை இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய ஞானத்தின்படியே நியாயந்திருக்கும் பொழுது அதையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அவர் என்னை பின்பற்றுகிறவன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து எவ்வளவாய் தன்னை வெறுத்திருப்பார்னு அதுக்கு முந்தின அதிகாரங்களை படித்தா தெரியும். அவர் எந்தளவா தன்னுடைய சுயத்தை வெறுத்திருப்பார், எந்தளவா தேவனுடைய பலத்தினால தைரியமாக நின்றுருப்பார் அவன். அப்போ நான் இங்கே நேரம் நம்மளுக்கு கம்மியாக இருக்குது. நான் முதலாவது அந்த தன்னைத்தான் வெறுக்கிற பகுதியை குறித்து நான் சற்று கொஞ்சம் ஆழமான அதை நான் தியானிக்க நினைக்கிறேன். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6வது வசனம். இயேசு கிறிஸ்து எவ்விதமாய் தன்னை இந்த உலகத்தில் வெறுத்தார், அதில் ஒரு சிறு பகுதியை நான் காட்ட விரும்புகிறேன். அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். அவர் பரலோகத்தில் இருக்கும் பொழுது தேவனுக்கு சமமாக இருப்பதை அவர் கொள்ளையாடின பொருளாக எண்ணவில்லை. எனவே தன்னை தாழ்த்தினார். இப்பொழுது இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்துட்டார். வந்த பிறகு தேவனோடு இடைப்பட்டார். அவர் எங்கெங்கெல்லாம் தன்னுடைய அதிகாரத்தை, தனக்கு தேவன் கொடுத்த அந்த பொறுப்பை, அது எல்லாவற்றிலையும் அவர் கொள்ளையான பொருளாக எண்ணவில்லை. அவன் முதலாவது யோவான் 7வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம். அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போம். பிரபலமாயிருக்கிற விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான்.
நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். ஒருவேளை சுத்த தமிழ் எழுதியிருக்கிறனால நம்மளுக்கு ரொம்ப அது பொலைட்டாக ரொம்ப வந்து ஃபார்மலாக அந்த ரொம்ப ஒரு பண்போட பேசுகிற மாதிரி தெரியும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்னா அந்த குடும்பத்துக்கு மூத்த பிள்ளை. அவர் சிறு வயதிலே தன்னுடைய தகப்பனை இழந்து விட்டார். இப்பொழுது குடும்ப பொறுப்பை முழுவதுமாக இயேசு கிறிஸ்து எடுத்திருக்கிறார். இந்த இடத்துல ஒரு குடும்ப தலைவன் சொல்கிற அவருக்கு அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அந்த அதிகாரம் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஒருவேளை நான் இப்படி யோசித்து பார்க்குறேன், நிறையா குடும்பங்களில் வந்து நிறையா பேருக்கு தெரியும். நம்மளுக்கு கிராமங்களில் வந்து ஒரு வீட்டில் வந்து மூத்த பிள்ளைனா அந்த பிள்ளைக்கு வந்து தகப்பனுக்கு இருக்க ரைட்ஸு நிறையா விஷயங்கள் இருக்கும். அந்த வீட்டில் அடிப்பாங்க, இல்லைன்னா அதுக்கு அவங்களுக்கு இளையவங்களை கண்டிப்பாங்க, என்ன படிக்கணும் அவங்க டிசைட் பண்ணுவாங்க, யாரை திருமணம், எல்லாத்துலேயும் அவங்களுடைய தலையீடு இருக்கும். ஆனால் ஒருவேளை இயேசு கிறிஸ்து அந்த மாதிரி ஒரு டெரராக இருந்திருந்தார்னா, இல்லைனா இயேசு கிறிஸ்து அந்த மாதிரி அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவர் வந்து தனக்குள்ள அந்த பொசிஷனை வந்து நான் இந்த குடும்பத்துக்கு உழைக்கிறேன், நான் வந்து சொல்கிறத இங்கே உள்ளவங்களாம் கேட்கணும், எனக்கு கனம் கொடுக்கணும், எனக்கு மரியாதை கொடுக்கணும், அதே போல் அந்த மாதிரி அந்த குடும்ப தலைவனாக இருக்கிறதுக்கூடிய அந்த அதிகாரத்தை அவர் கொள்ளையாடின பொருளாக எண்ணி இருந்தால் அவருடைய சகோதரர்கள் இங்கே அவ்வளவு ஈஸியாக லூஸாக இயேசு கிறிஸ்துட்ட பேசியிருக்க மாட்டான். ஒரு பயம் இருந்திருக்கும். அவர்கிட்ட பேசினா ஒருவேளை வந்து வீட்டில் வந்து அடி விழுகலாம், கடைசி ஆட்களுக்கெல்லாம் அடி விழுகலாம், அந்த மாதிரிலாம் ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். ஆனால் அவங்க ஃப்ரீயாக ஓப்பனாக பேசுகிறாங்க. அந்த அளவுக்கு என்ன அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான் ஒரு சாதாரண அவர்களைப் போல ஒரு சகோதரனாகவே இருந்தார். அவங்க வந்து ஓகே, அவங்க இந்த குடும்பத்தில் வந்து பிள்ளைங்க போல நான் வந்து அந்த குடும்பத்தை பொறுப்பை என் தலையில் எடுத்தாலும் நான் வந்து ஒரு சாதாரண மனுஷன். அநேக நேரங்கள் தேவன் என்னை இப்படி நிறைய நேரங்கள் நான் பார்த்துருக்குறேன். நம்ம வந்து குடும்ப தலைவன் சபைக்கு தேவன் தலைவராக இருக்கிறது போல் சரீரமாகி அந்த குடும்பத்துக்கு மனைவிக்கு தேவன் தலையாக நம்ம தலையாக இருக்கிறோம். அப்படிலாம் நம்ம சத்தியங்களை கேட்கும் பொழுது, ஒரு சில விஷயங்களை டிசிஷன் எடுக்கும் பொழுது, இல்லைன்னா ஒரு சில விஷயங்களை நம்ம அப்ரோச் பண்ணும் பொழுது நம்மளுடைய அந்த டோன் நான் பார்த்துருக்கேன். என்னுடைய டோனில் என்னுடைய அந்த குரலில் நான் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதில் நான் வந்து தேவன் எனக்கு தந்த அந்த ஒரு பொறுப்பை நான் கொள்ளையாடின பொருளாக எண்ணிருக்கிறத பல நேரங்கள் நான் உணர்ந்திருக்கிறேன். அந்த ஒரு அதிகாரத்தோடு பேசுகிறது உண்மைதான். இயேசு கிறிஸ்து தேவன் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு பொறுப்பை தந்திருக்கிறார். ஒரு சில விஷயங்கள் நம்ம டிசிஷன் எடுக்கணும், எல்லாம் சரியாக இருந்தாலும் அதனுடைய நோக்கம் என்னென்னா, என்னுடைய பேச்சு எடுபடலை, இல்லைன்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே நான் வந்து பேசுகிற மாதிரி இருக்கேன்னா உடனே டக்குன்னு வாய்ஸ் உயர்த்தி நான் என்ன சொல்கிறேன் அதை கேளு, அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட்டு அது இயேசு கிறிஸ்துகிட்ட இல்லை. இயேசு கிறிஸ்துட்ட இருந்திருந்தால் அவங்க வந்து அவ்வளோ ஈஸியாக பேசியிருக்க மாட்டாங்க. நான் அப்படி தான் நான் விசுவாசிக்கிறேன். அதே போல் இயேசு கிறிஸ்து ஒரு சபைக்கு ஒரு தலைவராக இருந்தார். ஒரு முதல் சபை இயேசு கிறிஸ்து கட்டும் பொழுது அங்கே வந்து பேதுரு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். மார்க் 8:32 இந்த வார்த்தையை அவர் தாராளமாய் சொன்னார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ளத் தொடங்கினான். நான் இப்படி தான் யோசிச்சு பார்க்குறேன். ஒரு சபையை ஒரு நடத்துகிற ஒரு தலைவன், அவர் பேதுரு ஒரு விசுவாசியை போல தான் இருக்கிறார். ஆனால் அந்த அளவுக்கு ஃப்ரீயாக இயேசு கிறிஸ்து அப்ரோச் பண்ணுற அளவுக்கு அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து கடிந்து கொள்கிறார். ஆகிலும் அவர் கடிந்து கொண்டாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய நோக்கம் என்னென்னா, என்ன நீ எனக்கு சொல்கிறதுன்னு சொல்கிற அந்த ஒரு நோக்கத்தில் அவர் கடிந்து கொள்ளலை. பிதாவுக்கு நான் அடுத்தவைகளை செய்கிறதுக்கு நீ தடையாக இருக்கிறேன்னு சொல்லி தான் கடிந்து கொள்கிறாரு வழியே. அங்கே இயேசு கிறிஸ்துகிட்ட ஃப்ரீயாக அவர் போய் அப்ரோச் பண்ண முடிஞ்சுச்சு. அப்போ இந்த இடத்துல நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அவர் ஒரு சபைக்கு ஒரு தலைவனாக இருந்ததையோ, இல்லைனா அவர் சபையில் தேவனை கொடுத்த பொறுப்புலையோ அவரை வந்து அந்த பொறுப்பை இருமாப்பாவோ அல்லது ஒரு கொள்ளையாடின பொருளாக அவர் எண்ணலை. அதனால தான் அவ்வளவு எளிதாக வந்து பேதுரு போய் ரீச் பண்ண முடிஞ்சுச்சு. அதே போல் நான் வாசித்தம் போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இயேசு கிறிஸ்து சகோதரர்கள் அவரை வந்து கேலி பண்ணும் பொழுது அங்கே இயேசு கிறிஸ்துவோட எந்த ஒரு மனச்சலனமும் இல்லை. அவர் நார்மலாக சொல்கிறார். அவர் சொல்லிட்டு என்னுடைய வேலை இன்னும் வரல, நீங்கள் போங்கன்னு சொல்கிறார். அவர் வேலை வரும் பொழுது போகிறார். அப்போ தன்னுடைய தேவன் தனக்கு தந்த பொறுப்புகளை இல்லை, தேவன் தனக்கு தந்த ஒரு நிலையை நம்ம வந்து நான் ஆராய்ஞ்சு பார்க்குறேன். நான் எந்த அளவுக்காக நான் வந்து ஒரு கொள்ளையாடின பொருளாக என்றேன். சபையாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், வேலை ஸ்தலமாக இருக்கட்டும், ஒரு சில விஷயங்களை வந்து இயேசு கிறிஸ்து போல் நம்ம ஸ்ட்ரிக்டாக பண்ணணும் தான், ரைட்டு, அப்படி தான் பண்ணணும். ஆனாலும் இயேசு கிறிஸ்துட்ட இருந்த அந்த ஆவி என்கிட்ட இருக்கா அப்படின்னு நான் என்னை ஆராய்ஞ்சு பார்க்க விரும்புகிறேன். அதே போல் இயேசு கிறிஸ்து கடைசியாக அவர் வந்து தன்னுடைய சீசர்கள் கால்களை கழுவும் பொழுது இது யோவான் 13:3-4 வாசிங்க. தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திற்கு வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து
போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கலற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். இப்பொழுது இந்த இடத்துல என்னன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு பெற்ற வெளிப்பாடு அந்த யாருக்குமே கிடையாது. அங்கே உள்ளவங்களுக்கு இயேசு கிறிஸ்து இப்படி தான் சொல்கிறார். என்னென்னா, தனக்கு எல்லாவற்றையும் தன்னுடைய கரத்திலே பிதா கொடுத்துருக்கார் என்பதை அறிந்து, இப்போ எல்லா அத்தாரிட்டியும் அவர்கிட்ட இருக்குது. அவர் இதை தன்னுடைய ஆவியில் உணர்ந்து என்ன பண்ணுறாருன்னா, தன்னை வெறுமையாக்குகிறார். இப்பொழுது அவர் மகிமைப்பட போகிறார். எல்லாமே இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். எதுவுமே சர்ப்ரைஸ் கிடையாது. என்ன நடக்க போகுது, பிதா நான் எப்படி பாடுபட போகிறோம், நம்ம மகிமை அடைய போகிறோம், பிசாசை ஜெயிக்க போகிறோம், எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அவர் எழுந்து இருக்கிறார். எழுந்து அங்கே காட்டி கொடுக்க போகிற இப்போ யூதாஸ் இருக்கிறார். ஒரு பக்கம் அந்த பேதுரு இருக்கிறார், அப்புறம் யூதாஸ் இருக்கிறார். இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து ஒரு சின்ன ஒரு மெசேஜ் கூட கொடுத்துருக்கலாம், மறைமுகமாக பேசியிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த தனக்குள்ள அந்த ஒரு இருதயத்தில் தேவன் எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறார்னு ஒரு அறிதல் ஏற்படும் பொழுது, எனக்கு இந்த பொறுப்பை தேவன் தந்திருக்காருன்னு ஒரு எண்ணம் வரும் பொழுது, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா, தன்னை தரைமட்டமாக தாழ்த்துகிறார். அந்த இடத்த நான் கற்பனை பண்ணி பார்க்குறேன். என்னென்னா, அவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை இந்த இடத்துல அவர் உணர்றார். எல்லாவற்றையும் இப்போ தான் தனக்கு கொடுத்துருக்கிறாருன்னு சொல்ல உணர்றார். அங்கே பார்த்தீங்கன்னா, அவர் எங்கேருந்து வந்தார், எங்கேருந்து திரும்ப போகிற எல்லாவற்றையும் இயேசு அறிந்து, நான் தேவனுக்கு சமமாக இருந்தேன், இப்போ அங்கேருந்து வந்தேன், திரும்ப அதே இடத்துக்கு போகிறேன், நான் இந்த உலகத்தில் நான் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்துட்டேன், எல்லாவற்றையும் அறிந்து அவர் அந்த அதிகாரத்தை எழுந்து பேசலை. அவர் அந்த அதிகாரத்தை எல்லாம் தரைமட்டம் ஆக்கினார். அந்த இடம் உண்மையாகவே அது என்னை சவாலிடுகிறதா இருக்கிறது. என்னென்னா, நம்மளுக்கு ஒருவேளை ஒரு சில இன்றைக்கி நிறையா திருக்கதரிசிகள் சோகால்ட் ப்ராஃபட்ஸ் அவங்க ப்ராஃபஸை பண்ணும்போது நிறையா விஷயங்களை சொல்கிறாங்க. அவங்க எவ்வளோ போஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் தான் தேவனுடைய குமாரன், தான் தேவனுக்கு சமமாக இருந்த எல்லாவற்றையும் அறிந்த இயேசு தன்னை எந்தளவாய் தாழ்த்துகிறார். தன்னை எந்தளவா அங்கே பாருங்கள், இயேசு கிறிஸ்துகிட்ட இதெல்லாம் தெரியும், யூதாஸ் காட்டி கொடுக்க போகிற எல்லாம் தெரியும். ஆகிலும் இயேசு கிறிஸ்து ஒரு சின்ன மனத்தாங்கல் கூட கிடையாது. ஒரு 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 மெசேஜில் நான் அப்படி கேட்டிருக்கேன். இது சாக்கங்கள் இப்படி சொல்லுவாங்க. என்னென்னா, நம்ம ஒரு அஃபண்ட் ஆகிற ஒரு மனுஷனாக இருந்தோம்னா நம்ம கிறிஸ்தவத்தினுடைய ஏபிசியை இன்னும் கற்றுக்கிறலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் தன்னை சுயத்திற்கு, தன்னை எல்லா இடத்திலும் ஒப்பு கொடுக்குற எல்லா இடத்திலும் அவர் அதிகமாய் அவர் மனதிலே அவர் குத்தப்பட்டார். அதாவது இது நெருக்குன்னு சொல்கிற மாதிரி நிறைய பேர் பேசினாங்க. ஸோ அவரை டீஸ் பண்ணுற மாதிரி, அவரை கனவீன பண்ணுற மாதிரி நிறைய இடங்களில் நடந்தாலும், ஆனால் ஒரு இடத்திலும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணலன்னா அவர் மனத்தாங்களே அடையலை. ஸோ இதுதான் நான் வாஞ்சிக்கிறேன். ஆண்டவரே, அங்கே எந்தளவா நீங்கள் கொள்ளையாடின பொருளாக என்னலை, நீங்கள் ஒருவேளை பரலோகத்தில் தான் அப்படி இருந்தீங்கன்னா, பூமியில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா பொறுப்புகளையும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் நீங்கள் தரை மட்டும் தாழ்த்தினீங்க. தரை மட்டும் கடைசியாக நீங்கள் திரும்ப தேவனுடைய அதுக்கு ஒப்பாக இருக்கிற இடத்துக்கு போகிறீங்க தெரிஞ்சு அது வரைக்கும் தாழ்த்துற எல்லாவற்றையும் காட்டிலும் கடைசியாக அடிமட்டத்திற்கு தன்னை தாழ்த்தினார். தாழ்த்தி பேதுரு அப்படியே பதறார். அந்த அளவுக்கு அது நம்மளுக்கு தெரியாது. அந்த சூழ்நிலை நம்ம 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 நாட்டுகளில் உள்ள கலாச்சாரங்கள் மாதிரி இல்லை. இருந்திருந்தால் நம்மளுக்கு அதனுடைய அந்த இம்பேக்ட் தெரியும். ஆனால் இயேசு கிறிஸ்து கடைசியில் ஒரு மாதிரியை சொன்னார். நான் எல்லாவற்றையும் பண்ண நானே, நான் உங்களுக்கு நான் போதவராக இருந்திருக்கேன், உங்களுக்கு தலைவராக இருந்திருக்கேன், நானே இப்படி இருந்தேன் அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு அவங்கள தாழ்த்தன்னு பாருங்கள் அப்படின்னு. அதனால் அந்த சுயத்துக்கு சாகிற வாழ்க்கை நமக்கு முதலாவது வேணும். தேவன் அப்படிப்பட்ட கிருபையில் நமக்கு தருவார்னு விசுவாசிக்கிறாங்க. தேவன் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நான் தேவனுக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். தேவன் இந்த வேளையில் கூட தாழ்மையை குறித்து தேவன் நம்மளோட அதிகமாக இடைப்பட்டார். இயேசு கிறிஸ்துவின் தாழ்மை எப்படி இருந்தது, அவருடைய கடைசி நாட்கள் வரும் முடிவு வரைந்தும் எப்படியாய் தாழ்த்தினார் என்று சொல்லி தேவன் நம்மோடு அருமையாய் இடைப்பட்டார். இந்த வேளையில் கூட நான் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதும் சரி, இந்த வார நாட்கள்லையும் சரி, நான் வேதத்தை தியானிக்கும் போது தேவன் என்னோட எப்படி இடைப்பட்டார்னா, நான் எப்படி தாழ்மையாக இருந்தேன், நீ எப்படி இருக்கிற, உன்னுடைய சுபாவம் எப்படி இருக்குது, ஒரு நேரத்தில் சந்தோஷமாக இருக்கிற, ஒரு நேரம் சந்தோஷம் இல்லை, ஒரு நேரம் பார்த்தோன்னே ஒருத்தரை பார்த்து வேகமாக பிரைஸ்லாடுன்னு சொல்லிடுற, ஒரு நேரம் பார்த்தா நீ அமைதலாக போயிடுற, ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா டென்ஷன்,
ஒரு நேரம் பார்த்தா உன்னுடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது. ஸ்கூல்லைலாம் சில சமயத்தில் பேசுகிற பொழுது அமைதியாக போயிடுவேன், இன்னொரு சமயம் பேசுகிற பொழுது நான் உங்களோட எதிர்த்து பேசுகிறதும் வாக்குவாதம் பண்ணுறவனாகவும் கூட நான் இருந்திருக்கிறேன். தேவன் அப்படியா நீ இப்படி இருக்கிறியே அப்படின்னு சொல்லி தேவன் என்னோட தொடர்ச்சியாக இடைப்பட்டு கொண்டு வந்த ஒரு நேரத்தில் தேவன் இந்த வார்த்தையை தந்து என்னோடு இடைப்பட்டார். எபிரேயர் 1வது அதிகாரம் 9வது வசனம். அவர் எப்பொழுது அவர் நீதியை விரும்பினாரோ, அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். எப்பொழுது தேவன் நம் பக்கமாக இருக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் நம்மை ஆனந்த தைலத்தினால் தேவன் அபிஷேகம் பண்ணும் பொழுது நம்ம பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் சாட்சியுடைய வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும். எங்கே போனாலும் சரி தேவன் நம்மோடு கூட இருந்தார், நம்ம காரியங்களையெல்லாம் வாய்க்க பண்ணுவார். தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் செய்யக்கூடிய செயல்கள் ஒவ்வொன்றுக்கும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை பெறும், மகிமையை கொண்டு வரும். தேவன் இயேசாண்டவர் வாழ்ந்த நாட்களில் அவர் எங்கேயாவது முறுமுறுத்தாரா, குறை சொன்னாரா, தாழ்மை இல்லாமல் இருந்தாரா, பெருமையுடையவரா எங்காவது இருந்தாரா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தோம்னா ஒரு இடத்துல கூட தேவன் அப்படியாய் நடந்து கொண்டதாகவே இல்லை. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருக்க பொழுது தேவன் இப்படி தான் என்னோட விடப்பட்டார். என்னன்னா, அவர் நீதியை அதிகமாக விரும்பினார். நீதி எவ்வளோ விரும்புறது அப்படின்னு சொன்னால் ஏதோ 50% நீதி அப்படி இல்லை, 100க்கு 100 பிதாவினுடைய சித்தத்துக்கு தன்னை முழுமையாய் அர்ப்பணித்து வாழக்கூடிய வாழ்க்கையை தேவன் வாழ்ந்தார். 100க்கு 100 நீதியை விரும்பின ஆண்டவர் அக்கிரமத்தை ஏதோ 50% அப்படிலாம் இல்லை, 100க்கு 100 அக்கிரமத்தை தேவன் வெறுத்தார். அப்படி வாழ்கிற வாழ்க்கையை தேவன் அவர் வாழ்கிற பொழுது பிதாவானவர் அவரை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகித்து அவர் வாழ்கிற நாளெல்லாம் அவருக்கு பிரியமானதை செய்யவும், பிதாவுக்கு என்ன பிரியம், பிதாவுக்கு அப்பாவுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தேவன் ஒவ்வொரு நாளும் அவரை வழிநடத்தி வந்த வாழ்க்கை வேத புத்தகம் முழுவதும் அப்படி தான் எழுதியிருக்கிறது. அவருடைய நீதிகள் வேத புத்தகம் முழுவதும், புதிய ஏற்பாடு முழுமைக்கும் நம்ம படித்து பார்த்தோம்னா அதில் ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு அதிகாரமும் ஒவ்வொரு காரியங்களும் பார்த்தோம்னா அவர் பிதாவினுடைய சித்தத்தை செய்ததும் அவர் எப்படியாய் தேவனுடைய நீதியை நிறைவேற்றினார் என்று சொல்லி தேவன் அருமையாய் எழுதி கொடுத்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் என்பது ஏதோ ஒரு நாள் சந்தோஷமாக இருந்தேன், அன்னைக்கு சமாதானமாக இருந்தேன், ஒரு இடத்துக்கு போனேன், சமாதானத்தோடு போயிட்டு சமாதானத்தோடு திரும்பி வந்தேன், ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன், நேற்று நன்றி சொன்னேன், இன்றைக்கி சொல்லலை, அப்படின்லாம் இல்லை. வாழ்க்கை இல்லை, தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கையானது ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமாய் வாழக்கூடிய வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழணும்னா தேவன் நமக்கு என்ன செய்யணும், அவருடைய ஆனந்த தைலத்தினால் நம்மை அபிஷேகம் பண்ணினால் ஒழிய நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போ ஏசாயா 11:5வது அதிகாரம், ஏசாயா எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 5வது வசனம். நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமா இருக்கும். நீதி தான் அவருடைய நாட்களில் அவருடைய இடைக்கச்சை, அவருடைய அரைக்கட்டு எல்லாமே என்னவா இருந்தது அப்படின்னு சொன்னால் நீதினா எவ்வளோ சதவீதம் நான் முன்னாடி சொன்னது போல முழுமையாய் பிதாவினுடைய சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்தவராய் தேவன் வாழ்ந்தார். இப்போது நம்ம பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம், ஆதியாகம புஸ்தகத்தில் கூட யோசேப்பு வாழ்ந்த நாட்கள், அந்த காரியத்தை நான் யோசிச்சுட்டு இருக்க பொழுது தேவன் என்னை இப்படியாக இடைப்பட்டார். யோசேப்பு வாழ்ந்த நாட்களில் எத்தனை தடவை அவர் சபை கூடுதல் போயிருப்பார்? இல்லவே இல்லை. அவருக்கு எத்தனை மூப்பர்கள் அவர் கூப்பிட்டு ஆலோசனை பண்ணியிருப்பார்? இல்லை. தேவனுடைய வார்த்தைகள் எத்தனை டெய்லி டிவோஷன் நம்ம மெசேஜ் கேட்குறோம், டெய்லி மெசேஜ் வருது, நம்மளுக்கு வாட்ஸ்அப் மூலமாக வருது, நம்ம நிறைய மெசேஜை நம்ம யூடியூப் மூலமாகவும் நம்ம கேட்க முடியும். வியாழக்கிழமை கூடுகை இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை கூடுகை இருக்குது, எவ்வளவோ கூடுகை இருக்குது, எத்தனையோ கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுறோம். இந்த வாய்ப்பெல்லாம் யோசேப்புக்கு அந்த நாட்களில் எப்படி இருந்தது? சுத்தமாக இல்லை. எப்படி அவர் கீழ்ப்படிந்தார்? ஆதியாகமத்தில் அவர் நம்ம வாசிக்கிறோம், ஆதியாகம் 39வது அதிகாரம் 12வது வசனம். ஆதியாகமம் 32:12வது வசனம். 39. அப்பொழுது அவர் அவருடைய வஸ்திரங்களை பற்றி பிடித்து அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அந்த போத்திபாருடைய மனைவி அந்த நாட்களில் ஒரு நாளில் இந்த நிகழ்வு நடந்திருக்குமா அப்படின்னு யோசித்து பார்த்தா கண்டிப்பாக 100க்கு 100 இருக்காது. அவர் திரவிய சம்பந்தன் என்றும் அவர் நல்ல அழகுள்ளவர் என்றும் அவர் கண்டதினால் அவன் என்ன பண்ணா, அவருக்கு என்ன நித்தம் அவர் கண்டிப்பாக அவர் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பார் கண்டிப்பாக ஒரு நாள். ஆனால் ஒரு நாள் வஸ்திரத்தை பிடிக்கும் அளவுக்கு போத்திபாருடைய மனைவி எப்படி யோசேப்பு மேலே கண் போட்டா, அவர் என்ன பண்ணார், போத்திபாருடைய மனைவியினுடைய இச்சைக்கு அவர் என்ன செய்யலை, 1% கூட அவர் என்ன செய்யவில்லைன்னா இடம் கொடுக்கவே இல்லை. அது தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோம்னா அதில் அவர் எப்படி 13, 14 பஞ்சு அந்த அதிகாரம் முழுமைக்கும் அவர் எப்படியாய் நீதியை செய்தார் என்று சொல்லி தேவன் நமக்கு தெளிவாய் வெளிப்படுத்தி இருக்கிறார். போத்திபாருடைய மனைவி அந்த அரண்மனையில் அவள் தான் பெரியவள். அவள் சொன்னா ராஜா உடனே கேட்பாரு,
அப்படிப்பட்ட அதிகாரத்தில் உடையவராக இருந்தும் அவருடைய பணிவிடை செய்யக்கூடிய அந்த யோசேப்புக்கு தேவனுடைய நீதி எப்படி வெளிப்படுத்தினார்? அவர் தன்னுடைய ஆடையை பிடித்து இழுத்த பொழுது விட்டு விட்டு ஓடினார். எப்படி ஓடினார்? அவர் நிச்சயமாய் தேவனுடைய நீதியை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்ற வாஞ்சையும் தாகமும் அவரிடம் இருந்ததுனால போயிட்டு போகுது, ட்ரெஸ்ஸு போயிட்டு போகுது. ஆனால் என்ன நீதியை அவர் விடவே இல்லை அப்படின்னு சொன்னால், என்ன நீதியை விடலை? அவர் கண்டிப்பாக தேவ நீதியை நம்ம என்ன செய்யக்கூடாது, விட்டுறவே கூடாது. அவர் 2 விதமான நீதி. அவருக்கு போட்டிருந்த ட்ரெஸ்ஸு ஒரு ஆடை, இன்னொரு ஆடை என்னன்னா தேவனுடைய நீதி அப்படின்றது அவர் ஒரு ஆடையாக அவர் தரித்திருந்த காரணத்தினால என்ன செய்யவே இல்லை, அந்த போத்திபாருடைய மனைவிக்கு இடம் கொடுக்கவே இல்லை. இன்ற நாட்களில் நம்ம எப்படி இருக்கிறோம்? தேவன் என்னோடு இடைப்பட்டார், அப்படி தான் இடைப்பட்டார். யோசேப்பு வாழ்ந்த நாட்களில் எவ்வளவு கொடூரமான நாட்கள்! 10 வருஷம் அப்படியா அவர் சிறைச்சாலை வாசனத்தை அவர் அனுபவித்தார். எப்படியாய் அவர் தேவனுடைய நீதியை ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றுவதில்லை எப்படியாய் கருத்தாக இருந்தார். நீ எப்படி இருக்கிற? நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கட்டளைகளுக்கும் நீ எப்படி கீழ்ப்படுகிற? உனக்கு எவ்வளோ வசனங்கள்லாம் உனக்கு தெரியுது, வார்த்தைகள்லாம் கேட்டு நீ எந்த அளவுக்கு பலன் கொடுக்குற? நீ ஒவ்வொரு காரியத்திலையும் தேவனுடைய நீதியை நிறைவேற்றுற அளவுக்கு நீ எந்த அளவுக்கு பிரயாசப்படுகிற அப்படின்னு சொல்லி தேவன் என்னோடு அதிகமாக இடைப்பட்டார். அதனைத் தொடர்ந்து போத்திபாருடைய மனைவிக்கு ஒரு காலம் அவருக்கு என்ன செய்யவே இல்லைன்னா இடம் கொடுக்கவே இல்லை. தன்னுடைய தேவனுடைய நீதியை முழுமையாக நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் போனார். நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 23வது வசனம், சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. ஒவ்வொரு நாள் சூழ்நிலை மத்தியிலும் அவர் சத்தியத்தை கொள்ளுகிறவராக இருந்தார். தேவனுடைய சத்தியம் இப்படி இருக்கிறது, நம்ம இப்படி கையாளணும், தேவன் நம்மளோட இடைப்படுகிற வார்த்தை கீழ்ப்படின்னு சொல்லி தேவன் அப்படியாய் யோசேப்போட வாழ்க்கையில் இடைப்பட்ட காரியத்தினால அவர் என்னவே செய்யவே இல்லைன்னா ஒரு நாளும் அவர் அக்கிரம சிந்தை அவர் கொள்ளவே இல்லை. அதனால சிறைச்சாலையில் கொண்டு போய் யோசேப்பை போட்டாங்க. 10 வருடத்துக்கு மேலே போட்டாங்க. ஆனாலும் என்ன பண்ணார் யோசேப்பு? அங்கேயும் நீதிமானாய் விளங்கினார். யோசேப்போட யார் கூட இருந்தா? தேவன் இருந்தார். தேவன் இந்த யோசேப்போட கூட இருந்ததுனால அவர்னால சிறைச்சாலை தலைவன் கண்கள்லையும் என்ன கிடைச்சது? யோசேப்புக்கு கிருபை கிடைத்தது. அங்கேயும் தேவன் அவரை நிறுத்தினார். நானும் அப்படிதான் யோசித்தேன். தேவனுக்கு பயந்து அவர் நீதியை செய்யும்படி நாம் பிரயாசப்பட்டனா தேவன் நிச்சயமாய் நாம் செய்யக்கூடிய செயலெல்லாம் வாய்க்க பண்ணுவார், நம்மளோடு கூட இருப்பார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலை மத்தியிலும் தேவன் நம்மோடு கண்டித்து உணர்த்தி நம்மோடு இடைபெறுகிற காரியத்தை நாம் நிச்சயமாகவே உணர முடியும். அடுத்ததாக எபேசியர் 6வது அதிகாரம் 1வது வசனம். சிறு பிள்ளைகளுக்கும் வாலிப பிள்ளைகளுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறதுனா ஒரு பெரிய ஒரு சவாலான காரியமாக தான் இருக்குது. சிறு பிள்ளை நான் பிள்ளைகளோட கூட பார்க்குறேன், வாஞ்சனா வந்துடுவாங்க. ஆனால் எப்படி கீழ்ப்படுகிறாங்க? உடனே குயிக்காக நான் வசனத்தில் நான் பிரதர்கிட்ட பேசுகிறதுல நான் கேட்டிருக்கேன். எப்படி கீழ்ப்படியணும்? குயிக்காக கீழ்ப்படியணும், குவைட்டாக கீழ்ப்படியணும். சண்டே கிளாஸில் கூட சொல்லி கொடுத்துருக்குறாங்க பிள்ளைகளுக்கு. ஆனால் எப்படி கீழ்ப்படுகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இது பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட நீதி, வாலிபர்களுக்கு கொடுக்கப்பட்ட நீதி. என்ன நீதி? பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிய வேண்டும் என்று தேவன் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? அவருடைய கட்டளையை கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளைக்கு நம்ம எப்படி, அது தேவனுடைய நீதி, அதை நம்ம எப்படி நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொல்லி தேவன் இப்படியாய் நம்ம ஒவ்வொருவருக்கும், கணவன்மார்களுக்கும் மனைவிமார்களுக்கும், இப்படியாய் சபையில் ஒவ்வொருத்தருக்கும் தேவன் அவருடைய நீதிகளை நம்முடைய வேத புத்தகத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். நான் எப்படியாய் நம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறோம் என்று சொல்லி தேவன் நம்ம இந்த நாளிலே நம்முடைய இடைப்பட்டிருக்கிறார். தேவனுடைய தாழ்மையை குறித்தும் நம்ம கேட்டோம். நம்ம கீழ்ப்படுகிறது, தேவனுடைய நீதியை நிறைவேற்றுறது எப்படின்னா ஒரு கஷ்டப்பட்டு நம்ம அது இருமாப்பா இல்லை கஷ்டமாக அது போராடி அது ஜெயிக்கக்கூடிய காரியமாக இல்லை. அது எப்படி நம்ம தேவனுடைய நீதியை நிறைவேற்றணும்னா ஏசாயா 64:5வது வசனம். ஏசாயா 64:5, மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்கள். நம்ம தேவனுடைய நீதியை நிறைவேற்றணும்னா எப்படி நிறைவேற்றணுமா? மகிழ்ச்சியாய் தேவனுடைய நீதியை நாம் நிறைவேற்ற வேண்டும். அப்படி செஞ்சோம்னா உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். நம்ம தேவனுடைய நீதியை செய்கிற பொழுது தேவன் நம்மோடு கூட இருந்து வழிநடத்த, இந்த யோசேப்போடு கூட இருந்து வழிநடத்தின நம்முடைய தேவன் நீதியை செய்யும்படியாய் பிரயாசப்படுகிற எனக்கும் நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் அவருடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்து நம்மோடு வழி நடத்துகிற அன்பு தகப்பனாக இருக்கிறார். நாம் செய்யக்கூடிய காரியங்களை எல்லாம் தேவன் வாய்க்க பண்ணுவார். நம்முடைய ஜெபங்கள், வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் யாவற்றுக்கும் தேவன் பதில் தருவார். எப்போது நம்மளுக்கு பதில் தருவார் அப்படின்னு சொன்னால் தேவனுடைய நீதியை நாம் செய்கிற பொழுதெல்லாம் தேவன் நமக்கு நிச்சயமாய் அவர் நமக்கு பலன் அளிப்பார். நம்ம லூக்கா 2வது அதிகாரம் 48வது வசனம். ஏசாண்டவரும் அவங்க அப்பா அம்மாவோட எங்கே போகிறார்? பண்டிகைக்கு போகிறாரு. தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடே உன்னை தேடினோம் என்றார். இப்போ பாருங்கள், யோசேப்பினுடைய நம்ம
ஏசாண்டவருடைய அப்பா அம்மா என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. இப்போ ஃபங்க்ஷன் மூடில் போனோம்னா என்ன செய்வோம், நம்ம கெஸ்ட்டு சொந்தக்காரங்க நிறைய பேர் வந்திருப்பாங்க. அதுபோல் ஏசாண்டவர் என்ன பண்ணுறாரு, ஃபங்க்ஷனுக்கு போகிறாரு. அவங்க அப்பா அம்மாவும் என்ன செய்கிறாங்க, கூட போகிறாங்க. போயிட்டு ஏசாண்டவர் தேவாலயத்திலே அவர் வந்து என்ன பண்ணுறாரு, தேவனுக்கு அடுத்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அங்கே உள்ளவங்கள்ட்ட பேசி உறவாடி அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க, திருவிழாவை அட்டன் பண்ணுறாங்க. ஏசாண்டவரே விட்டுட்டு எங்கே வந்துட்டாங்க, வீட்டுக்கு திரும்பி வந்துட்டா. அவங்க என்ன பண்ணுறாரு, அவங்க அப்பா அம்மா என்ன யோசிக்கிறாங்க, வரவங்களோட கூட நடந்து வருவார் அப்படின்னு சொல்லி தான் இருக்கிறது, கூட நடந்து வந்துட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அப்பா அம்மாவும் போயிட்டு இருக்காங்க. திருப்பி அவங்களே அப்பா அம்மாவும் என்ன சொல்கிறாங்க, அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே ஏன் இப்படி எங்களுக்கு செய்தாய். இப்போ இதை ஆக்சுவலாக யார் கேட்டிருக்கணும், ஏசாண்டவர் தான் கேட்டிருக்கணும். ஏப்பா அப்பா அம்மா என்ன பண்ணிட்டாங்க, பிள்ளையை விட்டுட்டு அவங்க வாட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ யார் கேட்டா, அம்மா வந்து கேட்குறாங்க, ஏப்பா எனக்கு இப்படி செஞ்சுட்ட அப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த சூழ்நிலையும் தேவன் என்ன பண்ணாருன்னா, அவர் தேவனுடைய நீதியை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுல தேவன் திட்டம் தெளிவுமாய் அவர்களோடு கூட இருந்தார். அந்த நாளில் கூட தேவன் அப்படியாய் அவர்களை கூட இருந்து ஆசீர்வதித்தார். தாய் தகப்பன்மாரும் ஆச்சரியப்பட்டு அந்த காரியத்தை செய்கிற பொழுதும் இயேசு பிதா என்ன பண்ணார், அவரோடு கூட இருந்தபடியால் அவர் தனியே இருக்க விடாமல், தேவனுடைய நீதியை செய்கிற என்னுடைய மகன் அப்படின்னு சொல்லி அவருடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் அவரோடு கூட இருந்தார். இதை போல தேவனுடைய காரியத்திலும் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் தேவ நீதியை நாம் நிறைவேற்றுவர்களாய் நாம் இருந்தால் கண்டிப்பாக தேவன் நம்மை சும்மா விட போகிறதில்ல. அவருடைய ஆனந்த தைலத்தினால் நம்மை அபிஷேகம் பண்ணுவார். நம்மை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவருடைய கிருபை தந்து நம்மளோடு தாங்குகிற அரவணைக்கிற நம்முடைய அன்பு தகப்பனாக இருக்கிறார். நாம் அப்படியாய் அதை செய்ய பிரயாசப்படுவோம். தேவன் எனக்கும் நம் ஒருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து தாங்குவார் என்று சொல்லி என்னுடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அறிக்கையிடுகிறேன். ஆமென். தேவன் நல்ல வார்த்தைகளை தேவன் சகோதரர்கள் மூலமாய் பேசியிருக்கிறார். ரெண்டு பேரும் ரெண்டு விதமாய் ரெண்டு தலைப்பில் பிரதர் எபி சகோதரர் பேசும்போது நமக்கு கொடுத்த பொறுப்புகளில் நமக்கு கொடுத்த காரியத்தில் நாம் கொள்ளையாடின பொருளாய் ஆண்டவர் இயேசு எண்ணாமல் இருந்தது போல நாமும் அப்படி எண்ணக்கூடாது என்று கேட்டோம். இயேசு நமக்கு மாதிரியாய் இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு வாழ்ந்த நாட்களில் அவர் தன் வாழ்க்கையில் கடைப்பிடிக்காததை எதையும் அவர் போதித்ததில்லை. தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னு சொல்கிறாருன்னா, அவர் அந்த வாழ்க்கையில் வாழ்ந்து அதில் கடந்து போயிருக்கார். தன்னைத்தானே வெறுத்து சின்ன சின்ன காரியங்கள் பிறகு சொல்லும்போது குடும்பத்திலேயும் சீசர்கள் மத்தியிலையும் அவர் எப்படியாய் நடந்து கொண்டார் அப்படிங்கிறத நம்ம கேட்டோம். பிரியமானவர்களே, நாம் சத்தியத்தை கேட்குறோம், வார்த்தையை கேட்குறோம். என்னை பின்பற்றுகிறவன் ஜீவ ஒளியை அடைவான். அந்த விடுதலை வாழ்க்கையை அவன் பெற்றுக்கொள்ள முடியும். இயேசுவைப் போல மாறுவோம், பாடுகிறோம். காரியம் என்னன்னா, சூழ்நிலை வரும்போது, சோதனை வரும்போது ஆண்டவர் எப்படி தாழ்த்தினாரோ, தன்னை வெறுமையாக்கினாரோ பாருங்கள். பிசாசு பிடித்தவன்னு சொன்னாங்க, அதை அவர் கண்டுக்கிறவே இல்லை. அவர் போஜன பிரியன் அப்படின்னாங்க, மதுபான பிரியன்னாங்க. அவர் மேலே இல்லாத பொல்லாதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் எதையுமே அவர் காதில் வாங்கினவராக இல்லை. எந்த இடத்துலையும் அவர் அதுக்கெல்லாம் பேச முடியும். பிலாத்துக்கு முன்னாடி நிற்கும்போது கூட, நீ யூதருடைய ராஜாவான்னு கேட்குறாரு. பிலாத்து கேட்குறான். அதற்கு அமைதியாக நிற்கிறாரு. நான் கேட்குறதுக்கு பதில் இல்லையான்னு கேட்குறாரு. பிலாத்து கேட்குறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஆம் நீ சொல்லுகிறபடி தான். எவ்வளவு ஞானமாய் அந்த இடத்துல, ஆம் நீ எனக்கு என்ன உனக்கு தெரியாதா, நான் தான் ராஜா, யூதருடைய ராஜா அப்படின்னு சொல்லி அதை நிரூபிக்கணுங்கிறது மாதிரி இல்லை. அவர் யூதருடைய ராஜா தான் அவர், ஆனால் அதை நிரூபிக்கும்படி தன்னுடைய கருத்துக்களை சொல்வதற்கு அவர் விரும்பலை. நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்குறோம் பிரியமானவர், நானும் பார்க்குறேன். யார்ட்டையாவது பேசும்போது நம்முடைய கருத்தை சொல்வதற்கு ரொம்ப தீவிரமாக இருக்கிறோம். ஒரு காரியத்தை சொல்லி நிரூபிக்கிறதுக்காக, அவங்கள சரிப்படுத்துறதுக்காக. வீட்டில் மனைவி பிள்ளைகிட்ட கூட நம்ம அதை பார்க்க முடியும். சுயத்துக்கு மறிக்காவிட்டால் இந்த காரியத்தில் நாம்
ஆண்டவரை போல் வாழணும் மாறணுங்கிறது தூரமாக தான் இருக்கும். சுயந்தான் காரியமாக இருக்குது. வெறுமையாக்கின்னா என்ன? நான் ஒன்றுமில்லை, ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை, அப்படி தன்னை தாழ்த்துகிற ஒரு ஆவி நமக்கு வேண்டும். இந்த நாளில் நாம் அதை விளங்கி கொள்வது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை. உலகம் முழுவதையும் ஒருவன் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? நம்ம மதிப்பு, மரியாதை, கனம், சொத்து, பணம், காசு, கௌரவம், கணம் எல்லாத்தையும் தேடலாம், எல்லாத்துக்காக போராடலாம். ஆனால் அது ஒரு நாளும் நம்மை தேவனுடைய அந்த ஜீவ வழியில் அது நம்மை நடத்தாது. அது நம்மை நஷ்டப்படுத்தும், அது நமக்கு நஷ்டத்தை கொண்டு வரும். ஆனால் அது ஒன்றுமில்லை என்று நாம் ஒதுங்கும்போது தன் ஆத்மாவை நாம் காத்துக்கொள்கிறோம். நம்முடைய படிப்பை குறித்து, நம்முடைய ஜாதியை குறித்து, நம்முடைய அந்தஸ்தை குறித்து, நான் இவ்வளவு படிச்சிருக்கேன், இவ்வளவு வசதியில் இருக்கிறேன், என்னை எப்படி மட்டமாக நினைக்கிறாங்களே, இப்படி பேசுகிறாங்களே. நம்ம வேலை செய்கிற இடமா இருக்கலாம், நம்முடைய தெருவில் இருக்கலாம். அது அந்த சூழ்நிலையில் நம்மை நாமே வெறுத்து, பழைய ஏற்பாடு மனுஷன் மோசேயை கூட நம்ம பார்க்குறோம். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்து தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிக்கதே நான் தெரிந்து கொண்டேன். எகிப்தினுடைய குமாரன் எகிப்தினுடைய அந்த குமாரத்தினுடைய பிள்ளைன்னு சொன்னால் அவ்வளவு கனம் பொருந்திய ஒரு இடம் அது. ஆனால் அந்த எகிப்து அந்த குமாரத்தினுடைய குமாரன் சொல்வதை அவன் வெறுத்தான். இன்றைக்கு நிறைய நேரங்களில் நம்ம அந்த குலப்பெருமையை குறித்து பெருமையாக பேசுகிறது, அது யாராவது பேசினா நமக்கு கோபம், எரிச்சல், ஜாதி, அந்த நம்முடைய படிப்பு, நம்முடைய பொருளாதாரம் நிறையா இருக்குது. அதெல்லாம் நம்ம வெறுக்காத பட்சத்தில் இயேசுவை பின்பற்றுகிறோம்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இயேசுவை தச்சன் மகன் சொன்னாங்க. ஏய் மரியாதையாக பேசி என்னையா தச்சன் மகன் அவங்களுக்கு என்ன அப்படிலாம் இல்லை, அதெல்லாம் கண்டுக்கிறவே இல்லை. அந்த இடத்துலலாம் அவர் அப்படியே இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டவர் போல் எவ்வளோ அருமையாக ஆண்டவர் நமக்கு மாதிரி. நம்ம பாட்டு பாடணும், இயேசுவை போல மாறுவோம். நம்ம இன்னும் ரொம்ப பிரயாசப்பட வேண்டியிருக்கு. நிறைய நேரங்களில் நம்ம சின்ன சின்ன காரியங்கள் கூட நம்ம சுயம் எலும்புது. ஒரு சின்ன காரியம் சொல்லி முடிக்கிறேன். வீட்டு வாசலில் பக்கத்தில் ஒருத்தர் நாய் நிறையா வளர்க்குறாங்க. காலையில் தூங்கி எழுந்திரிச்சு கதவை திறந்தா அந்த வீட்டு வாசலில் அங்கங்கே ஆய் அப்படியே கிடக்கும். எனக்கு ஆண்டவர் என்ன சொல்லுவார்னா, இதை நான் தான் அனுமதிக்கிறேன், தேவன் தான் அனுமதிக்கிறார். இந்த இடத்துல வந்து இந்த நாய் பூரா ஆய் இருந்து போட்டு அசிங்கப்படுத்துது, தேவன் தான் அனுமதிக்கிறார். அதை எவ்வளோ விரட்டினாலும் அது கரெக்டாக நைட்டில் வந்து, பகலில் வர்றது வேறு, நைட்டில் வந்து தூங்கினது பின்னாடி வந்து அங்கங்கே ஒரு 4-5 இடத்துல அப்படியே வாசல் படியில் கூட. அப்பொழுது உன்னுடைய சுயம் இதில் சோதிக்கப்படுதுப்பா அப்படின்வார். 2 தகரத்தை வச்சுருக்கேன் ரெடியாக வாசல்லையே. டெய்லி இப்போ கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் சில மாதங்கள், அது ஒரு நாள் 2 நாள் இல்லை, அது எனக்கு என்னுடைய சுயம் சோதிக்கப்படுகிறது. அவங்க மேலே முறுமுறுப்பு, கசப்பு அல்லது இப்படி வந்து இருக்கிறத நினச்சி அதை அப்புறப்படுத்துறதுக்கு ஒரு அருவருப்பு, என்னடா அப்படின்றது எழும்பாதபடிக்கு. சரி, தேவன் அனுமதிக்கிறார், தேவன் அனுமதிக்கிறார். என்னுடைய சுயம் இங்கே சோதிக்கப்படுது. அமைதியாக அள்ளி போட்டுட்டு ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பாட்டு போய்கிட்டே இருக்கேன். அப்புறம் தண்ணி வச்சு கழுவி விடுவோம். அடிக்கடி நடக்கும். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இது மாதிரி சில நேரங்களில் நம்முடைய சுயம் சோதிக்கப்படுது. அப்படியே என்னடா சேருது இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு மாதிரி. அந்த நேரத்தில் அது நமக்கு நல்லது. தேவன் நமக்கு ட்ரைனிங், தேவனுடைய வழியில் நடக்கிறதுக்கு, தேவன் நம்மை தாழ்த்துறதுக்கு, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவன் நம்மை நடத்துகிறார். நன்றி ஆண்டவரே. இது மாதிரி உன்னை யாரும் தூசணமாக பேசினா கூட உனக்கு மதிப்பு கொடுக்கல. இந்த ஆயை எப்படி
எடுத்து எறிகிறி அதுபோல் அதை நீனும் அதை தள்ளிவிட்டு. அப்படி தான் தேவன் இடைவிடுகிறார். பிரியமானவர்களே, நல்ல வார்த்தை கேட்டோம். தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். நம்முடைய சுயம் நம்முடைய இருதயத்தில் எவ்வளவு இருக்குங்கிறத நம்ம தான் காண முடியும். நமக்கு கொடுத்துருக்க பொறுப்போ காரியமோ எதுவாக இருந்தாலும் அதை நாம் கொள்ளையாடின பொருளை, அது எனக்கு முக்கியமானது, அது நான் அப்படிங்கிற அந்த ஸ்தானத்தில் நம்ம நிற்காம எல்லாம் தேவன் நடத்துகிறார், தேவன் அனுமதிக்கிறார், அப்படி எடுத்துக்கொள்வோம். தேவனுடைய வழியை, தேவனுடைய பாதையை நாம் பின்பற்றுவோம். நம்ம ஆண்டவர் நமக்கு அடிச்சுவடை வைத்திருக்கிறார், மாதிரியை வைத்திருக்கிறார். அதில் கடந்து போக தேவனுடைய கிருபையை கேட்போம், பலத்தை கேட்போம். தேவன் நமக்கு உதவி செய்வார். முதல்ல பகிர்ந்து கொள்ளப்பட்ட வார்த்தையில் ஒரு நாளும் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னதை பகிர்ந்து கொண்டாங்க. இந்த தன்னை அப்படின்னா என்னங்கிறத நம்ம விளக்கணும். தன்னை அப்படின்னா செல்ஃப். ஆத்மா அப்படின்னா மைண்ட், வில், எமோஷன். மனது, விருப்பம், உணர்ச்சிகள். ஒரு மனிதனை 3 கூறுகளாக பிரித்தம் சொன்னோம்னா சரீரம், ஆத்துமா, ஆவி. அந்த சரீரம்ங்கிறது புறத்தோற்றமான நம்முடைய மாம்சம், ஆத்துமாங்கிறது மனது, விருப்பம், உணர்ச்சிகள், ஆவிங்கிறது உள்ளான இன்னர் சப்கான்சியன்ஸ். சரி, இப்போ இந்த மைண்ட், வில் அண்ட் எமோஷன் அப்படின்னு சொல்கிறோம்ல, மனது, விருப்பம், உணர்ச்சிகள்னு, அங்கே தான் இந்த செல்ஃப் அப்படின்ட்டுருக்கு. நம்முடைய மனதில் ஒரு வலிமையான ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு வலிமை இருக்கிறது. அதைத்தான் திங்கிங், டிசைடிங் அண்ட் எமோஷன் சொல்லுவாங்க. உணர்ச்சிகள், ஃபீலிங்ஸ். திங்கிங், டிசைடிங், ஃபீலிங்ஸ் அப்படின்னா உணர்வுகள். ஆத்மாவில் என்ன இருக்குது? உணர்வு இருக்குது. சிந்திக்கிறோம், தீர்மானம் எடுக்கிறோம். இப்போ இந்த செல்ஃப் அப்படிங்கிறது எங்கே வருது அப்படின்னா, ஏதாவது ஒரு காரியம் வரும் பொழுது நமக்குள்ளே இருக்கக்கூடியதான அந்த சிந்திக்கக்கூடிய, உணரக்கூடிய, தீர்மானம் எடுக்கக்கூடிய பகுதி சுல்லுன்னு உடனே வேலை செய்ய ஆரம்பிக்குது. நான் அதை இப்படி இமேஜின் பண்ணி பார்த்தேன். நம்ம வீட்டுக்கு போனோம்னா சொன்னால், வேறு ஒரு வீட்டுக்கு, புது வீட்டுக்கு அவங்க நாய் வளர்க்குறாங்கன்னு வச்சுங்களேன். புதியவரில் கண்டோன்னு அவங்க வாங்க வாங்கம்பாங்க. சும்மா வாங்க, அது ஒன்றும் செய்யாதும்பாங்க. அதான் நாய் என்ன செய்யும்? லொல்லு லொல்லுன்னு குலைக்கும். அதுக்கு அந்நியர்களை கண்டால் அதுக்கு குலைக்கக்கூடிய சுபாவம். அவங்க எதுக்கு வர்றாங்க? அந்த நாயோட சண்டை போட வரல அவங்க. ஆனால் அதுக்குடைய இயல்பான சுபாவம் புதிய நபர் ஒருவர் அறிமுகம் இல்லாதவர் வந்தால், அந்த வீட்டுக்காரரை பேசாமல் இருந்தாலும் சரி, நாய் சும்மா இருக்காது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த வீட்டுக்காரருக்கு விருப்பத்திற்கு விரோதமாக அந்த நாய் குலைக்கும் பொழுது வீட்டுக்காரர் அதை கண்ட்ரோல் பண்ணுறார். ஒன்று சீன்னு விரட்டுவார், அல்லது அமைதியாருன்னு சொல்லுவார், அல்லது பிடிச்சி இழுத்து செயினை போட்டு கட்டி போடுவார். திஸ் இஸ் கண்ட்ரோலிங் த டாக். அந்த பார்க்கிங் டார்க்கை, குலைக்கக்கூடிய நாயை எப்படி அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் நாம் ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது நம்முடைய மனது இந்த நாய் மாதிரி குலைக்க ஆரம்பிச்சிருது. அது அந்நியரை விரும்புறதில்லை. அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? ஒரு ஆள் தத்துவத்தோடு கூட ஆவியானவர் செயல்பட வேண்டியிருக்கு. அதை யார் கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஹவுஸ் ஓனர் மாதிரி யார் நடக்கணும்னா ஆவியானவர். அப்போ நம்முடைய ஆவியில் அதுக்கு பலன் இல்லை. அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய பலன் நமக்கு வேண்டியிருக்கு. இங்கே தான் நாம் அநேக நேரங்களில் தோற்று போயிடுறோம். நம்முடைய உள்ளான மாம்சத்தில் ஒரு நன்மையும் வாசமாக இல்லை. மாம்சம்னா ஃப்ளஷ் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா செல்ஃப் வில்லை குறிக்குது, சுய விருப்பம். அப்போ நமக்குள்ள ஒரு வலிமையான எண்ணங்கள் உருவாகிறது. ஒரு மனிதன் காட் சென்டர்டாக இருக்கணும்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்து, நம்ம எதை செய்தாலும் அது தேவனுடைய விருப்பத்தின்படி செய்யும்படி நம்மளை நடத்தணும். ஆண்டவர் அப்படி நடத்தப்பட்டார். ஆனால் நம்மளை நம்முடைய ஆத்மாவில் இருக்கக்கூடிய வலிமையான சுயம் நடத்தும் பொழுது தான் உணர்ச்சிகள் மீறி விடுகிறது, அல்லது எண்ணங்கள் மீறி விடுகிறது. தீர்மானம் எடுக்கக்கூடியதான நம்முடைய அந்த சுயம் நம்மை மீறி விடுகிறது. அப்போ சுய கட்டுப்பாட்டை மீறி நம்ம செயல்பட்டு விடுகிறோம். அப்போ இந்த நாயை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த வீட்டு ஓனரால் தான் முடியும். அடுத்த ஆளுங்களாம் கற்றுனா இன்னும் கொஞ்சம் குலைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ வீட்டு ஓனரை போல் நம்முடைய ஆவியானவர் செயல்படணும்னா அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த கண்ட்ரோலை நமக்கு தர முடியும். அதனால தான் செல்ஃப் கண்ட்ரோல் இல் செட் டு பி த ஃப்ரூட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். கலாத்தியர் 5:24 நம்ம வாசிக்கிறோம்.
ஆவியின் கனியோ அப்படின்னு என்ன எழுதியிருக்கு? செல்ஃப் கண்ட்ரோல். அப்போ சுயத்தை கட்டுப்படுத்தக்கூடியதான வலிமை பரிசுத்த ஆவியானவருக்கு தான் உண்டு. எனவே அருமையானவர்களே, இப்போ கேட்ட சகோதரர்கள் மூலமாக கேட்ட நல்ல வார்த்தைகளுக்காக நம்ம நன்றி உள்ளவங்களாக இருப்போம். இன்னும் நம்ம எவ்வளவோ காரியங்கள் கடந்து போக வேண்டியிருக்கு. நமக்குள்ளே சுயம் இன்னும் வலிமை உள்ளதாக இருக்குது. ஆண்டவராக இயேசு அவர் சுயத்தை சிலுவையில் அறைந்து விட்டு தான், என்னை பின்பற்றி நீங்கள் வரணும்னா அவனவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின் செல்ல கடவன் சொன்னார். அவர் சிலுவை எடுங்கன்னு சொன்ன நாளில் அவர் மரச்சிலுவை எடுக்கவே இல்லை. அவர் சரீரத்தை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்த சிலுவை அப்பொழுது அவர் எடுக்கவே இல்லை. உயிரோடு வாழும் பொழுது தான் இந்த வார்த்தையை பேசுகிறார். லூக்கா 9:23 இதை வாசிக்கிறோம். லூக்கா 14:26 வாசிக்கிறோம். இங்கே இப்போ மத்தேயு 16:24 வாசிக்கிறோம். மார்க் 8:34 வாசிக்கிறோம். இந்த சிலுவை குறித்து சொல்லும் பொழுது அவர் என்ன சொன்னார்னா, டினை யுவர் செல்ஃப். அப்போ உனக்குள்ளே இருந்து உன்னுடைய கட்டுப்பாட்டை மீறி செயல்படக்கூடியதான அந்த சுயத்தை நீ கட்டுப்படுத்து. ஒன்று, அதை நீ மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். அண்ட் ஃபாலோ மீ, என்னை பின்பற்று. என்னை பின்பற்றுன்னு என்ன அர்த்தம்? ஒருத்தர் முன்னாடி போகிறவர் தான் என்னை பின்பற்றிவான்னு சொல்ல முடியும். அப்போ அவர் அதை செய்கிறபடினா தான் நீ என்னை பின்பற்றி வாங்குறார். நான் அப்படி தான்ப்பா செய்கிறேன். நான் என்னுடைய சுயத்தை நான் மறுதளித்து அதை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து நான் முன்னாடி போயிட்டுருக்கேன். நீ அதே மாதிரிக்கே உன்னுடைய சுயத்தை நீ மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து என் பின்னாடியே வா. அதுதான் அதுக்கு அர்த்தம். இப்போ இதை செய்கிறதுக்கு தான் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் வேண்டியிருக்கு. என்னையெல்லாம் உங்களால் ஒன்று செய்ய முடியாதுன்னு ஆண்டவர் சொன்னார். எனவே அருமையானவர்களே, கேட்ட செய்திகளுக்கு நாம் நன்றி உள்ளவங்களாக இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை போல மாறணும். சகோதரர் சொன்னார் எடுத்த உடனே, என்னை பின்பற்றணும். அப்படி என்னை பின்பற்றணும். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் கூட 8வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்ய விரும்பினால் அவன் என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னார். அதாவது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இஃப் யூ வாண்ட் டு சர்வ் மீ, எனிஒன் ஹூ வாண்ட்ஸ் டு சர்வ் யூ மஸ்ட் ஃபாலோ மீ அப்படின்னு எழுதியிருக்கும். யோவான் 12:26. யோவான் 12:26, இஃப் எனிஒன் சர்வ்ஸ் மீ ஹீ மஸ்ட் ஃபாலோ மீ. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். அருமையானவர்களே, நாம் இயேசுக்கு ஊழியம் செய்ய விரும்பினா நாம் அவரை பின்பற்ற வேண்டும். எங்கே பின்பற்றணும்னா, இப்போ சகோதரர்கள் பகிர்ந்து கொண்ட இந்த பகுதியில் நீதியில் பின்பற்றணும், தாழ்மையில் பின்பற்றணும், சிலுவை எடுக்கிறதுல பின்பற்றணும், சுயத்தை கட்டுப்படுத்தல பின்பற்றணும். இப்படி வாழ்ந்தால் தான் நம்ம இயேசுக்கு சீசராக இருக்க முடியும். கிறிஸ்தவர்கள் என்று தங்களை சொல்லிக்கொள்கிற எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல. நமக்கு தெரியும், கிறிஸ்துவனுடைய ஆவி உள்ளவன் தான் கிறிஸ்தவன். கிறிஸ்துவனுடைய சீசராக இருக்கிறவனுக்கு பேர் தான் கிறிஸ்தவன். எனவே இதை நம்ம மூளையில் அறிஞ்சிருக்கிறோம். வாழ்க்கையின் அனுபவமாக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக.